விருத்தாச்சலம் அருகே கள்ளக்காதலன் தனது கள்ளக்காதலியை அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த ஆத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வேம்பு என்பவருக்கும் கம்மாபுரம் மேட்டு தெருவில் வசித்து வரும் சிவா என்பவருக்கும் கரும்பு வெட்டுவதற்கு ஒன்றாக செல்லும் பொழுது பழக்கம் ஏற்பட்டு 2 வருடங்களாக கள்ள தொடர்பில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் நடந்த சண்டையில் சிவா என்பவர் வேம்புவின் தலையில் பலமாக அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பித்து அவருடைய உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் சிவாவின் வீட்டிற்குள் வேம்பு சடலமாக கிடப்பதாக கம்மாபுரம் காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கவே விரைந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து கம்மாபுரம் காவல்துறையினர் கள்ளக்காதலனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். கோவை மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சிங்கை ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் பேசிய அவர், திமுகவை பற்றி பேசினால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கோபம் வருகிறது எனவும் அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி எனவும் கூறினார். கருணாநிதி நாணயம் எதற்கு வெளியிட்டார்கள் என்று கூட அண்ணாமலைக்கு தெரியவில்லை எனவும் எம்ஜிஆருக்கு நாணயம் வெளியிட்டது மத்திய அரசிற்கு தான் பெருமை எனவும் பேசியுள்ளார். கலைஞர் கருணாநிதியோட காயின் வெளியீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி அவங்களை எல்லாத்தையும் ஏன் கூப்பிடல, கூட்டணியில் இல்லாத கள்ள கூட்டணியில் இருக்கும் பாஜகவை ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்க பொதுச் செயலாளர் முன் வச்சார். அதே மாதிரி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, இது மத்திய அரசு நடத்துற ஃபங்க்ஷனு, மாநில அரசு நடத்துற ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லப்பா எனக்கு வந்து அழைத்ததில்லை, மாநில அரசு லோகோ போட்டு மாநில அரசு ஃபங்க்ஷன் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். இதுதான் நடந்தது. இங்க யாரும் பாஜகவின் தலைவரை பத்தியோ பாஜகவை பத்தியோ அண்ணாமலை பத்தியோ யாரும் கண்டுக்கவும் இல்லை, சீண்டவும் இல்லை, பேசவும் இல்லை, ஒரு ஆளா மதிக்கவும் இல்லை. இது நடந்தப்ப அவரே உள்ள வர்றார். அண்ணாமலை உள்ள வந்து என்ன சொல்றாரு, அறிவுஜீவி, உலகத்தின் அரசியல் ஞானம் அனைத்தையும் தெரிந்தவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆரோட புகழ் இங்க கும்மிடி பூண்டியோட சுருக்கிட்டீங்க. இப்ப பாருங்க, கருணாநிதிக்கு அங்கிருந்து கொண்டு வந்து ராஜ்நாத் சிங் வந்தங்காட்டிக்கு ஜார்க்கண்ட் பேப்பர்ல வரும், காஷ்மீர் பேப்பர்ல வரும், எம்ஜிஆரோட புகழ் வந்து இங்கே சுருக்கிட்டு இங்க மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறார். மத சார்பின்மைக்கு ஊர் விளையாத வகையில் தமிழக அரசு கவனமாக இருக்க வேண்டும் என செய்தியாளர்கள் சந்திப்பில் திருமாவளவன் பேசியுள்ளார். மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜரான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் மீது போடப்பட்டது கிரிமினல் வழக்கு இல்லை எனவும் மக்களுக்கான அறப்போராட்டத்தில் ஈடுபட்ட போது சட்டம் ஒழுங்குக்காக போடப்பட்ட பொய் வழக்குதான் என்றும் இந்த வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரோட்டில் நடைபெற்ற மாநாட்டில் திருமாவளவனை முதல்வராக வேண்டும் என்று பேசிய EVKS இளங்கோவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பேட்டியளித்துள்ளார். தற்போது அந்த வழக்கு தொடர்பான குற்றச்சாட்டு வணைய பெற்று என்னிடம் சில கேள்விகளை நீதிமன்றத்தில் எழுப்பினார்கள். என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு பொய்யானது, அதனை மறுக்கிறேன் என்று விடையளித்திருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் மேனாள் தலைவர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் திருமாவளவனே முதலமைச்சராக முடியும், ஆக வேண்டும் என்று தனது விளைவை விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவருக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் அமலுக்கு வந்துள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜூன் 16ஆம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதற்கு பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். மேலும் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடைபெற்று வந்த நிலையில் மின்கட்டண உயர்வானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இதில் 100 யூனிட்டுக்கு 2.25 ரூபாய் என இருந்த கட்டணம் ₹2.70 உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அருகே விவசாய கடனுக்காக போலி சிட்டாவை கொடுத்த பெண் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
திருச்சி மாவட்டம் அந்தநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அல்லூரைச் சேர்ந்த பிரகாஷ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி ஆகியோர் விவசாய கடனுக்காக சிட்டா நகல்களை கொடுத்துள்ளனர். அவர்கள் கொடுத்த சிட்டா ஆவணங்கள் சரிபார்ப்பதற்காக வேளாண் கூட்டுறவு சங்கத்திலிருந்து கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு தகவல் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவற்றை சரிபார்த்த கிராம நிர்வாக அலுவலர் சிட்டா மற்றும் ஆவணங்கள் அனைத்தும் போலியானவை என தெரிவித்துள்ளார். இது குறித்து அந்தநல்லூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் செயலாளர் பரமேஸ்வரன் இது தொடர்பாக ஜீயபுரம் காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இப்புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து போலி ஆவணங்கள் கொடுத்த பிரகாஷ் மற்றும் புவனேஸ்வரி ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு